யோசுவாவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது யோசுவா 11:18 நம்ம வாசிக்கிறோம். யோசுவா இந்த ராஜாக்கள் எல்லாரோடும் நெடுநாட்களாக யுத்தம் பண்ணி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லி ஒரு வசனம் இருக்குது. அது எந்த ராஜாக்களோட யுத்தம் பண்ணினான் அப்படின்னு பார்க்கும் பொழுது 12ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் வாசிச்சிங்கன்னா ஒரு 31 ராஜாக்களுடைய பெயர் அங்கே லிஸ்ட்டில் இருக்குது. அப்போ இத்தனை ராஜாக்களும் யார் எங்கிருந்து வந்தாங்கன்னு பார்த்தா, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த கானான் தேசத்தில் இவர்கள் வருவதற்கு முன்பாக அங்கு இருந்த அந்த 7 ஜாதிகளுடைய ராஜாக்கள், எபூசியர், எமோரியர், ஏவியர், பெர்சியர், கானானியர், இப்படி அந்த 7 ஜாதிகளுடைய அந்த மக்களை ஆண்ட ராஜாக்கள் தான் இந்த 31 ராஜாக்கள். இந்த 31 ராஜாக்களையும் முறியடித்து அவர்களை அதம் பண்ணி தான் கானான் தேசத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு யோசுவா பங்கிட்டு கொடுத்தான் என்பதை நம்ம யோசுவாவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்க முடியும். இது சரித்திர புஸ்தகத்தில் நடந்த ஒரு விஷயம். இது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எந்த விதத்தில் அது உதவும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய யுத்தம் எப்பொழுதுமே நடந்து கொண்டிருக்கிறது. என்னன்னா, கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் எப்பொழுதுமே இச்சிக்கிறது. அதனால ஒரு யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. எபேசியரில் கூட நம்ம 6ஆம் அதிகாரத்தில் 12 வாசிக்கும் பொழுது, இரத்தத்தோடும் மாம்சத்தோடும் மட்டுமல்ல, நமக்கு அதிகாரங்களோடும் துரைத்தனங்களோடும் பொல்லாத ஆவிகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று அந்த வசனம் நமக்கு சொல்லுது. அப்போ பாருங்க, நமக்குள்ள ஒரு ஆவிக்குரிய யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டியது ஆவியானவர். ஆனால் அந்த ஆவியானவர் வாசம் பண்ணுவதற்கு இடைஞ்சலாக நிறைய காரியங்கள் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. ராஜாக்கள் அப்படின்னா அவங்க ஆளுகை செய்கிறவர்கள். இப்போ எதெல்லாம் நம்மளை ஆளுகை செய்கிறதுன்னு பார்த்தா, கோபம், எரிச்சல், பொறாமை, அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாமல் மற்றவர்கள் மேலே இது பண்ணுறது, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆளுகை செய்கிற ஒரு விஷயங்கள். தகாத சிந்தைகள், தகாத பழக்கங்கள், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அது விட முடியல, அது நம்ம ஆளுகை செய்கிறது. அது ஆவியானவர் நமக்குள்ளே ஃபுல்ஃபில்டாக இருக்கிறதுக்கு விடாமல் அது இடைஞ்சலாக இருக்கிற ஒரு ராஜாக்கள் போல அது ஆளுகை நம்மை செய்து கொண்டே இருக்குது. அப்போ இந்த ராஜாக்கள் அழிக்கப்பட வேண்டிய ராஜாக்கள். நமக்குள்ளே இருக்கிற அந்த கோபம், மற்ற பொறாமை போன்ற காரியங்கள், மாம்சத்தின் இச்சைகள், கண்களின் இச்சைகள், தகாத பழக்க வழக்கங்கள், தீய காரியங்கள், இதெல்லாம் ஆவியானவர் உள்ளே வாசம் பண்ண விடாமல் தடுக்கிறதோ, எதெல்லாம் நம்மை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறதோ, அவைகளெல்லாம் ராஜாக்களை போல அழிக்கப்பட வேண்டிய, அந்த 31 ராஜாக்கள் பார்த்தோமே, அது போல அழிக்கப்பட வேண்டிய ராஜாக்கள். இந்த போராட்டத்தில் நம்ம வின் பண்ண வேண்டியது அவசியமாக இருக்குது. அன்றைக்கு லிட்ரலாகவே யுத்தம் நடந்தது. அதில் கர்த்தர் யோசுவாவோடு துணை இருந்தார். இன்றைக்கு இந்த ஆவிக்குரிய யுத்தத்தில் நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு துணை இருக்கிறார். அவருடைய துணையோடு நம்மை ஆளுகை செய்கிற இந்த ராஜாக்களை எல்லாம் நம்ம அழித்து அந்த கானான் தேசத்தை நம்ம சுதந்திரிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இதை நம்ம புரிந்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த ராஜாக்கள் அழிக்கப்பட்டால்தான் ஆவியானவர் நம்மை ஆளுகை செய்ய முடியும். அப்போது தான் நாம் பரம கானானை சுதந்திரிக்க முடியும். காட் பிளஸ் யூ. மீண்டும் நாளைக்கு சந்திப்போம்.